ஆடி பூரம். பூரம், ஆடி பூரம்னாலே அம்பாளுக்கு உகந்த ஒரு நாள். மிஸ் பண்ணக்கூடாது. சுமங்கலிகள் மிஸ் பண்ணக்கூடாது. கன்னியா குழந்தைகள் மிஸ் பண்ணக்கூடாது. கணவன் மனைவியா தம்பதிகளா மிஸ் பண்ணக்கூடாது. தீப ஒளியில் அப்படியே அம்பாள் ஜொலிப்பா. அப்படியே அந்த அளவுக்கு ஆடி பூரமானது விசேஷமானது. இந்த ஆடி பூரத்துல எல்லா சுமங்கலிகளும் உங்களால முடிஞ்ச உலகெங்கும் வாழக்கூடிய ஸ்ரீ வைரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தற்போது பார்க்கக்கூடியது ஆடி பூரம். பூரம், ஆடி பூரம்னாலே அம்பாளுக்கு உகந்த ஒரு நாள். சரி, இந்த ஆடி பூரம் அப்படிங்கிறது என்னென்ன, ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் வைணவ மரபுப்படி அந்த அம்பாள் வழி வந்த திருநாள். அந்த திருநாள் தான் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நாள், அம்பாளுக்கு உகந்த நாள். மகாலட்சுமி அம்சம் கொண்ட ஆண்டாள் நாச்சியார் வைணவ மரபுப்படி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆடி பூரம் அன்னைக்கு அவ்வளோ விசேஷங்கள் இருக்கும். சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணுவாள், அக்கார வடிசல் சொல்லுவோம். நிறையா அதுக்கு யோகங்கள், அதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் உண்டு. இன்னைக்கும் ஆடி பூரம் அப்படின்னு சொல்லும்போது இது மிஸ் பண்ணக்கூடாது. சுமங்கலிகள் மிஸ் பண்ணக்கூடாது. கன்னியா குழந்தைகள் மிஸ் பண்ணக்கூடாது. குழந்தை இல்லாதவர்கள் முக்கியமாக மிஸ் பண்ணக்கூடாது. கணவன் மனைவியா தம்பதிகளா மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பா இந்த ஆடி பூரத்தை அம்பாளுக்கு நீ செய்யறது அவ்வளவு சிறப்பு. அம்பாளுக்கு நீ செய்யறது வளையல், அம்பாளுக்கு வளையல் வாங்கி வளகாப்பு செய்யறது அப்படின்னு சொல்லுவோம். சீமந்தம் பண்றா இல்லையா, அந்த மாதிரி அம்பாளுக்கு வளகாப்பு செய்யறதுன்னு சொல்லுவோம். அம்பாளுக்கு வளையல்னு அப்படியே குமிஞ்சு கிடக்கும் அம்பாளுக்கு. நான்லாம் என்னுடைய ஆலயத்தில் நான் அலங்காரம் பண்ணும்பொழுது அம்பாளுக்கு ஒரு பெரிய புடவை மாதிரி எடுத்துப்போம். நல்லா முறிக்கிண்டு வளையல் அழகழகாக சேர்த்து அம்பாளுக்கு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் அப்படியே அம்பாள் அப்படியே ஜொலிக்கும். அப்படியே அந்த இதில் தீப ஒளியில் அப்படியே அம்பாள் ஜொலிப்பா. அப்படியே அந்த அளவுக்கு ஆடி பூரமானது விசேஷமானது. இன்னொரு விஷயம், இந்த ஆடி பூரத்தில் எல்லா சுமங்கலிகளும் உங்களால் முடிஞ்ச வளையல் கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. நல்ல வளையலாக வாங்கி கொடுங்க. நல்லதாக அம்பாளுக்கு வாங்கி கொடுங்க. நல்லதாக வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்து அம்பாளுக்கு சாத்தி உங்களுக்கு உங்களுக்கு அம்பாள்கிட்டேருந்து பிரசாதமாக வருதோ அதை வாங்கி கையில் போட்டுக்கோங்க. கையில் கண்டிப்பாக அம்பாள் சன்னதியில் வாங்கி கையில் போட்டுக்கோங்க. சிறப்பு. உங்களுக்கு குழந்தைகள் வளையல் வரைக்கும் வாங்கி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை, 10 வயசு கன்னியா குழந்தைகள், அதே போல் பார்த்தீங்கன்னா சுகாசினி குழந்தைகள், எல்லாருக்குமே அந்த குழந்தை சுமங்கலி வரைக்கும் வயது நல்ல அம்பாளுக்கு வளையல் வாங்கி கொடுத்து நல்ல சிறப்பான முறையில் பண்ணுங்க. இன்னொரு விஷயமும் சொல்றேன், இது நீங்க கோவில்ல போய் அம்பாளுக்கு வாங்கி கொடுக்கறதெல்லாம் தனி. அம்பாளுக்கு நீங்க வாங்கி கொடுக்குறீங்க, கோவிலுக்கு நீங்க 1 டசன் 2 டசன் கோவிலுக்கு உங்களால முடிஞ்சதை நீங்க வாங்கி கொடுக்குறீங்க. அது அம்பாள் பூரணமா அதை ஏத்துக்கிற அம்பாளுக்கு நீங்க ஒரு அர்ச்சனை பண்றீங்க, அதெல்லாம் தனி, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் சக்சஸ், சந்தோஷம். ஆனா உன் வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாள் படத்துக்கும் நீ சின்னதா அழகா நீ கட்டி போடணும். நீ வீட்டில் ஒரு கருமாரி அம்மன் படம் வச்சிருப்பியா, வீட்டில் ஒரு அங்காளம்மன் படம் வச்சிருப்பியா, வீட்டில் ஒரு மகாமாரி அம்மன் படம் வச்சிருப்பியா, ஏதாவது சித்திர பிம்பம் அப்படின்னு பேர். என்ன பிம்பம்? சித்திர பிம்பம், சுவாமி படம். அதுக்கு பேர் தான். அதான் சில பேருக்கு அர்ச்சனை பண்ணும்போது கூட சுவாமி படத்தில் வீட்டுக்கு அர்ச்சனை பண்ணுறோம். இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு சுவாமிக்கு ஒரு கடை திறப்பு விழா, சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறோம். கருவறையில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறோம். அதே போல் இங்கே சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறோம். சித்திர பிம்பாசனம், சித்திர பிம்பம் பண்ணுறாங்க, அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க. அந்த அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ண அந்த மாதிரி நீங்க உங்களுடைய அம்பாளுக்கு வளையல் சாற்ற வேண்டும். குறைஞ்சது எத்தனை வளையல் இருக்கணும்? ஒரு 12 வளையலாவது அழகா அம்பாளுக்கு கட்டி போடுங்க. மஞ்சள் நூல்ல கட்டி போடுங்க. போட்டீங்கன்னா சிறப்பா இருப்பீங்க. எத்தனை பேர் நீங்க போட்டிருக்கீங்க இதுவரைக்கும் எத்தனை பேர் போட்டிருக்கீங்க? உண்மையே சொல்லுங்க. நீங்கள் யாரும், சில பேர் செஞ்சுருப்பாங்க, சில பேர் செஞ்சுருக்க மாட்டாங்க. சரியாது, சுவாமிகிட்ட வாங்கி வச்சிருவாங்க, அவ்வளோதான். அதை கட்டி அம்பாள் ஃபோட்டோ 2 சின்ன ஆணி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அழகாக போட்டு அம்பாளுக்கு உள்ள ஒரு பூ சாத்தி, அம்மா என்னால் முடிஞ்ச நான் ஒரு 12 வளையல் நான் உனக்கு சாத்தியிருக்கேன், உன்னுடைய ஆசிகள் எனக்கு நிறையா வேணும் அம்மா, மனசார நல்லா பிரார்த்தனை பண்ணணும். வீட்டில் இருக்கிற போது உன் குழந்தைக்கு, சுவாமிக்கு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைக்கெல்லாம் வளையல் வாங்கி வீட்டில் வைங்க. நல்லா குழந்தைகளெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்பாளுடைய ஆசீர்வாதம் பூரணமாக உங்களுக்கு இருக்கும். ஆடி பூரம், ஆடி அமாவாசை, ஆடி பூரம், ஆடி வெள்ளிக்கிழமை உன் வீட்டுக்கு சுமங்கலி வராங்களா, அந்த சுமங்கலிக்கு அதே போல் ஒரு 6 வளையல் வச்சு கொடுத்து கையில் போட்டு விடுங்க. தப்பே கிடையாது. கையில் அழகாக போட்டு விடுங்க. வச்சு கொடுக்கறதுங்கிறது வேற. கையில் நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவா.
இன்னும் சந்தோஷம். உங்கள் வீட்டுக்கு வர சுமங்கலிக்கு அவங்க கையை பிடிச்சினுங்க அந்த வலையில் நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா அவ்வளவு சந்தோஷம். உன் வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆடி பூரத்தன்னைக்கு இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. சர்க்கரை பொங்கல் பாயாசம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. நல்லா அழகாக சுவாமிக்கு நன்னா பண்ணி நைவேத்தியம் பண்ணுங்க. விரதம் இருந்து செய்யுங்க. அன்றைய தினம் நீங்கள் ஆடி பூரத்தன்னைக்கு விரதம் இருந்தால் உங்களுக்கு மிகுந்த சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் ஆடிப்பூரம். ஸோ அதனால் அந்த நாளை மிஸ் பண்ணாமல் வீட்டு வாசலில் ஒரு கொத்து வேப்பிலை வைங்க. வீட்டு வாசலில் வீடு ஃபுல்லாக மஞ்சள் தண்ணி தெளிங்க. நிறையா அம்பாளுக்கு நல்லா ஆத்மார்த்தமாக பூஜை பண்ணுங்க. அதே போல் அம்பாளுக்கு வந்து நல்ல சர்க்கரை பொங்கல் நல்லா அம்பாளுக்கு நல்லா திருப்தியாக அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. அம்பாளுக்கு அதே போல் அம்பாளுடைய ஃபோட்டோ அந்த அம்பாளுடைய இதுக்கு சந்தன குங்குமம் வச்சு மனசார நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுமோ சொல்லுங்கள். சர்வமங்கல மங்கல்யே, அம்பாளுடைய அர்ச்சனை, லலிதா சகஸ்ரநாமம். இதை விட என்ன வேணும்? லலிதா உங்களுக்கு சொல்ல தெரியாட்டா கூட பரவாயில்ல. காலையில் ஆடிப்பூரம் அன்னைக்கு காலையில் லலிதா சகஸ்ரநாமம் போட்டு விடுங்க. அம்பாளுடைய அது காதால் கேட்டாலே போதும். ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹா நன்னா அழகாக ஒரு சகஸ்ரநாம அர்ச்சனை அருமையாக வரும். உட்காந்து கேட்கலாம், தப்பு கிடையாது. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். தேவி கட்கமாலா அன்றைய தினம் கேட்டால் இன்னும் சிறப்பு. தேவி கட்கமாலா யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேவி கட்கமாலா GHAT போடுங்க, கட்கமாலா அப்படின்னு போடுங்க. போட்டிங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அழகாக நீங்கள் கேட்கலாம். அப்படியே மனசு அப்படியே என்னடா இது நான் அவ்வளோ நன்னா இருக்கு, எனக்கு என்னமோ என்னோட இதெல்லாம் மறந்து நான் நன்னா இருக்கேன், ஏதோ எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் எனக்கு தெரியுது. எது? தேவி கட்கமாலா அவ்வளோ விசேஷமானது. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு அம்பாள் முன்னாடி உட்காந்து பாடுங்க. கோவிலில் போய் பாடுங்க. வீட்டில் உட்காந்து மங்கள ரூபிணி இருக்குது. அதே போல் அம்பாளுடைய பாட்டு துர்கையம்மனுக்குலாம் ராகு காலத்துலலாம் விளக்கேற்றுறதுக்குலாம் பாட்டு பாடுவேன் இல்லையா? அது மாதிரி அம்பாளுக்கு நிறைய பாட்டு பாடுங்க. உண்மையிலேயே உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கணும், உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியங்கள் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் கோவிலுக்கு வாங்கி கொடுக்குற தண்ணியில வீட்லேயும் அதே போல் நீங்கள் என்னென்ன பண்ணணும்? வீட்டில் அம்பாள்கிட்ட ஒரு ஜாக்கெட் பெட்டு வைங்க. மறக்காமல் இந்த 5 பொருள் வைங்க. வச்சு வழிபாடு பண்ணுங்க. ஒரு ஜாக்கெட் பெட் ஒன்று வாங்கிக்கோங்க. நல்ல பச்சையாக இருக்கணும், கரும்பச்சையாக இருக்கலாம், மெரூன் கலராக இருக்கலாம், எல்லோ கலராக இருக்கலாம். நல்ல அழகான நன்ன கலராக தைச்சு போட்டுக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு ஜாக்கெட் பெட்டு ஒன்று வாங்கிக்கோங்க. ஒரு திருமாங்கல்ய சரடு, மாங்கல்யம், மஞ்சள் குங்குமம், வெத்தலை பாக்கு சுவாமிகிட்ட வச்சு தட்சணை இதில் ஏதாவது ஒன்று வச்சு மனசார நன்னா பிரார்த்தனை பண்ணி, யாருக்கு கல்யாணம் ஆகணுமோ ஆணாக இருந்தாலும் சரி, இப்போ நன்னா அவனுக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கு நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், வரன் பார்த்துட்டு இருக்கோம், அவனுக்கு நல்லபடியாக அம்பாளுடைய ஆசீர்வாதத்தில் அவனுக்கு நல்லபடியாக முடியணும் அப்படின்னு சொல்லி நன்னா பிரார்த்தனை பண்ணி சுவாமிகிட்ட வைங்க. மூத்த சுமங்கலிக்கு கொடுங்க. அது மூத்த சுமங்கலி, உங்கள் குடும்பத்தில் மூத்த சுமங்கலின்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுத்து அவங்க அந்த பையன் கையில் கொடுத்து அந்த பொண்ணு கையில் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்க சொல்லுங்கள். அவளுடைய ஆசீர்வாதம் அவன் இன்னும் நன்னா இருப்பான். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க. ஆடி பூரத்தை மிஸ் பண்ணாதீங்க. அம்பாளை மிஸ் பண்ணாதீங்க. அம்பாள் கிட்ட நீ ஒரு விஷயம் கேட்டு அம்பாள் செய்யாமல் இருக்க, நீ அங்கே போய் நின்னாலே உனக்கு என்ன வேணுங்கிறது அம்பாளுக்கு நன்னா தெரியும். அழகாக நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க. ஆண்டாளுக்கு மிக 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 உகந்த ஒரு மகாலட்சுமி சுரூபமாக இருக்கக்கூடியது இந்த ஆடிப்பூரம். இந்த வரக்கூடிய இந்த ஆடிப்பூரத்தை மிஸ் பண்ணாமல் அம்பாளுடைய பூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கணும். சதமானம் பவதி சதா யுட்புருஷ சதேந்திரியா ஆயுஷ் யவேந்திரஹி பிரதிதிஷ்டதி. எல்லாரும் நன்னா இருக்கணும். இன்பமே சுழுக, எல்லோரும் வாழ்க, எல்லாரும் நன்னா இருக்கணும். சுபம்.